வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லோரும் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. தாயக்கட்டை எனக்கு இப்போ இதில் ஒரு தாயம் விழணும். நீங்கள் தான் விழ வைக்கணும். என்ன பார்க்குறீங்க? தாயம் போட்டு ஆரம்பிச்சிருக்காளேன்னுட்ட. எந்த கேமாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறதுக்கு தாயம் தானே போடணும். இந்த சத்தம் பார்த்தீங்களா? நாங்கள்லாம் தலைமுறையாக கேட்டுட்டு இருந்த சத்தம். அதுவும் குறிப்பாக பரமபத வாசல் திறக்கிற இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சத்தம் கேட்காத வீடே கிடையாது, கிராமமாகட்டும் நகரமாகட்டும். காரணம், இந்த பண்டைய விளையாட்டெல்லாம் ஆடும் பொழுது பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இப்போது நீங்கள் கேமெல்லாம் ஆடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னத்தையோ போட்டு அமுக்குன்னு அமுக்கி அதில் ஏதானு உங்களுக்கு தெரியுதா? அந்த நேரம் கேட்டாக்க டைம் பாஸ். அழகாக சொல்கிறாங்க, டைம் பாஸ். இது டைம் பாஸ் இல்லை, அதே நேரத்தில் பல விஷயங்களை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்து கேம்ஸ் எல்லாம். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் தெரியுமா? இப்போ நீங்கள் உங்களை சௌக்கியமா அப்படின்னு நான் கேட்டால் என்ன சொல்வீங்க? சௌக்கியம். நீங்கள் என்னை திருப்பி நீங்கள் சௌக்கியமானு கேட்டால் பரம சௌக்கியம், பரம திருப்தி, பரம ஔஷதம், பரம பதம். இப்படி இந்த பரம 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 அப்படின்னு நிறையா பரம சொல்லலாம். பரமசுவாமி பெருமாள். ஏன்? இந்த பரமங்கிற வார்த்தைக்கு மிகவும் உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். பரம ஔஷதம்னா எல்லா மருந்துகளையும் விட உயர்ந்த மருந்து. அந்த மாதிரி இந்த பரம பதம் அப்படிங்கிற விளையாட்டு மிக உயர்ந்த பதவியாகியது எது? வைகுண்ட பதவி. அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் நம்பினோம். இந்த பரமபதம் விளையாடினேன்னாக்க பல விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் கடைசியில் கண்டிப்பாக வைகுண்டம் போய் சேரலாம்னுட்டு. இந்த வைகுண்டம் போய் சேர்றதுங்கிறதுல ஒரு ஆர்வம் எதுக்குன்னு கேட்டாக்க, பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்கோம், நிறைய கஷ்டங்கள் சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம். திருப்பி இதே வாழ்க்கை வேணும்னு நம்ம நினைப்போமா? அப்பா வேண்டாப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வைகுண்டநாதா எங்களெல்லாம் அழைச்சின்னு போயிடு அப்படின்னு பாட்டிகளும் சொல்லுவாங்க, நாங்களும் சொல்லுவோம். இதில் நாங்கள் கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டாக்க, வாழ்க்கையில் நல்லது செய்தால் மேலே 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 நீ உயரலாம், தீமை செய்தால் கீழே 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 விழுந்து திருப்பி திருப்பி பிறக்க வேண்டியது தான் அப்படிங்கிற முதல் பாடம் கற்றுக் கொடுத்ததே இந்த பரமபதம். இந்த பரமபதம் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் உருவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப சுவையான ஒரு வரலாறு. கிருஷ்ணதேவராயர் ஆண்ட பொழுது அவர் என்ன பண்ணாராம், மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு இந்த குழந்தைகள்லாம் என்ன விளையாடுறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது, தட்டாங்கல், அப்புறம் இந்த கீச்சி கீச்சி தாம்பாளம், அந்த நாலு மூலை தாச்சி, கண்ணாமூச்சி, ரே ரே ரே, அந்த மாதிரி தான் விளையாடிட்டுருக்காங்கன்ன பொழுது, சரி இந்த விளையாட்டில் அவங்களுக்கு என்ன நன்மை? ஒரு நன்மை இல்லை, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இல்லை இல்லை, நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒன்று விட்டு செல்லணும். எதை? அடுத்து நீங்கள் எப்படி வாழணுங்கிறத சொல்கிறாப்புல ஒரு விளையாட்டு. யாரான்னு அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன பொழுது எல்லாருமா சேர்ந்து உருவாக்கினது தான் இந்த பரமபதம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கில் எழுதியிருக்கும், பரம பத சோபான பட்டமு, இந்த 11 அக்ஷரங்கள் எழுதியிருக்கும். அது மட்டும் தெலுங்கில் இருக்கிறத அதை தமிழில் சொல்லுவாங்க. இங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது. இது விளையாடி 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 அவங்களுக்கு தெரியும். இப்போது இதில் என்ன முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியதுன்னு கேட்டாக்கா, வெள்ளை துணியை கடுக்காய் ஊற போட்ட தண்ணியில் 2 நாளைக்கு ஊற போட்டாங்க அந்த காலத்தில். முதல்ல ஊற போட்டால் என்ன ஆகும், அந்த துணி மொடத்துக்கும் அதில் லேசான ஒரு காவி நிறம் வரும். அந்த கஞ்சி போட்ட மாதிரி ஒரு மாதிரி விரைச்சுன்னுடும் அந்த கடுக்கா போட்ட துணி. அதில் கலம்காரி பேனாவால் கருப்பு இங்கில், அந்த காலத்தில் எப்போ, நாயக்கர் காலத்துக்கு முன்னால், கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறமா தான் நாயக்கர் ஆட்சி வந்தது. அப்போது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த படங்கள்லாம் வரைஞ்சாங்க. அதுக்கு எல்லா மந்திரிமார்களும் உதவி பண்ணாங்களாம். முதல்ல என்ன படம்? ஒரு குரங்கு, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அப்புறம் மிருகங்கள், பூனை, குட்டி பாம்பு, இப்படியெல்லாம் ஒன்றொன்னா போட்டு மனிதன். அங்கே ஒரு சின்ன ஒரு ஏணியை போட்டால் இந்த ஏணியில் ஏறினான்னாக்கா சத்துவகுணம். அங்கேருந்து திருப்பி எங்கே போகலாம்?
அப்படின்னுட்டு ஒன்னொன்றுக்கும் அவங்க மூளையை கசக்கி பிழிஞ்சு உருவாக்கினது தான் இந்த பரமபதம். சரி, அவங்களா செஞ்சாங்களான்னா இல்லை. நம்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கு? தர்மம் பண்ணினா அவனுக்கு இந்த லோகம் கிடைக்கும், அதர்மம் பண்ணினா எங்கே போய் விழுவான். இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? நீதி சாஸ்திரங்கள்லேருந்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் குறிப்பு எடுத்துக்கிட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த பரமபதம். இன்றைக்கி அதை வெள்ளைக்காரன் இங்கே வந்திருந்த போது இந்த கேமை எல்லாரும் ஆடுறாங்கன்ன பொழுது அவன் பார்த்தான், இந்த நன்மை தீமை பாவம் புண்ணியம் கோலோகம் தேவலோகம் சொர்க்கலோகம் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ வில் யூஸ் இட் அஸ் ஸ்னேக் அண்ட் த லேடர் அப்படின்னா அவன் ஊரில் எடுத்துக்கிட்டு போய் இதை வேறு மாதிரி ஸ்னேக் அண்ட் லேடர்னால் அது இங்கே வந்து இவங்கெல்லாம் ஆட ஆரம்பித்தாங்க. அது அல்ல, நாம் தான் எல்லாத்துலேயும் முன்னோடிங்கிறத மறக்கக்கூடாது.